ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணும்போது பெஸ்ட்டு பொசிஷன் என்ன? பொசிஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டனா? ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பெண்களுக்கு வரக்கூடிய முக்கியமான டவுட் பார்த்திங்கன்னா, ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணும்போது எந்த பொசிஷனில் இன்டர்கோர்ஸ் இருக்கணும் அப்படின்றது தான். ஏதாவது குறிப்பிட்ட பொசிஷன் இருக்கா? அப்படி இருந்தால் ப்ரெக்னென்சிக்கு ஹெல்ப் பண்ணுமா? இதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ஒரு முக்கியமான விஷயம். இதில் கூச்சப்பட ஒன்றுமே இல்லை. ஏன்னா இன்டர்கோர்ஸ், ப்ரெக்னென்சி, இனப்பெருக்கம் இதெல்லாம் ஒரு இயற்கையான விஷயம். இன்றைக்கி நாம் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணும்போது பொசிஷன் ரொம்ப அப்படி முக்கியம்னா என்ன பொசிஷன் இதெல்லாம் பார்க்கலாம். இப்போ இன்டர்கோர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா பொசிஷன் முக்கியம் கிடையாது. அதாவது உடலுறவில் ஆணும் பெண்ணும் இணைய பொசிஷன் முக்கியம் இல்லை. பட் ப்ரெக்னென்சிக்குன்னு சில முக்கிய பொசிஷன்லாம் இருக்குது. அதாவது ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணுறவங்க இந்தந்த பொசிஷனில் இருக்கணும். ஃபஸ்ட்டு கணவன் மனைவி 2 பேருக்கும் எந்த பொசிஷனில் கம்ஃபர்டபுளாக அவங்க ஃபீல் பண்ணுறீங்களோ, எதில் வந்து என்னென்னா நல்லா ஒரு மைண்ட் ஹாப்பியாக வந்து நீங்கள் இருக்கீங்களோ அதில் நீங்கள் வந்து என்னென்னா இன்டர்கோர்ஸ் இருந்தாலே போதும். பட் ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணவங்க பார்த்து பண்ணணும்னு இல்லை. பட் இந்தந்த பொசிஷனில் சீக்கிரம் சக்ஸஸ் ஆகும். இப்போ நீங்கள் கேட்கலாம், ப்ரெக்னென்ட் ஆன எல்லாரும் பொசிஷன் பார்த்துருந்து தான் ப்ரெக்னென்ட் ஆனாங்களான்னா கிடையாது. இயற்கையாகவே அவங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக சௌகரியமாக இருக்கோ அந்த பொசிஷனில் இருந்தாலே ஈஸியாக ஸ்பெர்ம் உள்ளே போகும். ப்ரெக்னென்ட்டுக்கு எக்கு வந்து ஸ்பெர்ம் மீட் பண்ணுறது தான் முக்கியம். ஸ்பெர்மோட ஸ்பீடு எவ்வளோ, எண்ணிக்கை எவ்வளோ, கவுண்ட் எவ்வளோ, ஸ்பெர்ம் ஆக்டிவாக இருக்கா, எக்கு எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது, அந்த ஸ்பெர்ம் எக்கில் போன அப்புறமா குழந்தையாக உருவாருது, இம்ப்ளான்ட் ஆகி பேபி உருவாது, இதெல்லாம் தான் ப்ரெக்னென்ட்டுக்கு முக்கியம். ஸோ பொசிஷன் வந்து முக்கியம்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நம்ம எல்லோரும் இந்த பொசிஷனில் தான் நம்ம இன்டர்கோர்ஸில் இருப்பீங்க. திருமணமான எல்லோரும் நம்ம இந்த பொசிஷனில் தான் இருப்போம். பட் இந்த பொசிஷனில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா பெண்ணுக்கு, அதாவது உமன், நீங்கள் வந்து அடியில் வந்து ஒரு பில்லோ வச்சு இருங்க. இது வந்து மிஷினரி பொசிஷன். இது வந்து நீங்கள் அடியில் பில்லை வச்சு நீங்கள் பண்ணும் பொழுது ஈஸியாக பெனட்ரேட் ஆகி அது எஜாக்குலேஷன் ஆகும்போது ஸ்பெர்ம் ஈஸியாக வேகமாக வந்து என்னென்னா வஜைனாக்குள்ளே போயிடும். ஏன்னா வஜைனா பகுதி, இந்த யூட்ரஸ் பகுதி எல்லாமே கொஞ்சம் கர்ப்பப்பையெல்லாம் தூக்கி இருக்கும். ஸோ அதனால் ஈஸியாக போகிறதுக்கு வழிவகுக்கும். இது வந்து எல்லாருக்குமே தெரியும். பட் பிகினர்ஸ்க்கு வந்து என்னென்னா தெரியாது. அதனால் வந்து என்னென்னா சொல்கிறேன். இதுக்கப்புறம் நான் முக்கியமான வந்து என்னென்னா பொசிஷன்லாம் வீடியோ கடைசியில் நான் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ பொசிஷன் முக்கியமா அப்படின்னா அப்படி கிடையாது. பட் என்ன ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னென்சி டிலே ஆகிட்டே இருக்குன்னா சில விஷயங்கள் மைண்டில் வச்சு சில குறிப்பிட்ட பொசிஷனில் ட்ரை பண்ணும்போது உடனே வந்து ப்ரெக்னென்சிக்கு வந்து என்னென்னா சான்ஸ் ஈஸியாக இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து இந்தந்த பொசிஷன் பண்ணி ப்ரெக்னென்ட் ஆனோம் அப்படின்றது கட்டாயம் கிடையாது. இன்டர்கோர்ஸ் முடிஞ்சவொடனே சில பேருக்கு வந்து என்னென்னா டவுட் இருக்கும், லீக்கேஜ் ஆகிறதுனால நம்ம வந்து என்னென்னா டிலே ஆகுது அப்படின்னு. பட் நான் அதுக்கு தனி வீடியோ வந்து போட்டிருக்கேன், அதை பாருங்கள். இப்போ ஸ்பெர்ம் பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷு மாதிரி தான். ஃபிஷ்ஷு எப்படி ஒரு ஃபிஷ் டேங்க்லேருந்து இன்னொரு ஃபிஷ் டேங்க்கு மாற்றும்போது தண்ணியை விட்டு எடுத்த உடனே துள்ளிட்டு இருக்குமோ, அதே மாதிரி தான் உங்கள் ஹஸ்பண்டோட ஸ்பெர்மும் செம்மன்ற தண்ணியில் இருக்கும். ஒய்ஃபோடதில் போகும்போது டேங்க்கில் எப்படி ஸ்பீடாக போகுமோ வேறு டேங்க் மாற்றும் போது, அதே மாதிரி உங்களிடத்தில் வந்து விடும்போது வேகமாக ஸ்பீடாக போயிடும். அப்படி நீங்கள் ஒன்றா இருந்து உடனே எடுத்தால் கூட தண்ணி மட்டும்தான் வரும். ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா செமன் மட்டும்தான் வரும். ஸ்பெர்ம் ஸ்பீடாக உள்ளே போயிடும். இதனால் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இப்போ நீங்கள் எந்த பொசிஷனில் கூட பண்ணலாம். பட் சில பொசிஷன்னால் நல்ல ஹெல்ப் பண்ண வாய்ப்பு இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக இப்போ நீங்கள் ஆண்கள் மேலே இருக்கக்கூடிய எந்த பொசிஷனாலும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த பிக்சரில் இருக்கிற மாதிரி பெண்கள் கீழே, ஆண்கள் மேலே இருக்க எந்த பொசிஷனாலும் நீங்கள் வந்து பண்ணலாம். மோஸ்ட்லி அதில் தான் எல்லாருமே வந்து பண்ணுவாங்க. அந்த பொசிஷன் ஓரளவு வந்து கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி எந்த பொசிஷன் அவாய்ட் பண்ணணும்னா பெண்கள் மேலேருந்து செய்யக்கூடிய பொசிஷன். ஏன்னா பெண்கள் மேலே ஏறி செய்யும்போது, பெண்கள் பிரியும்போது புவியீர்ப்பு விசைன்னு சொல்லுவாங்கள்ல, கிராவிட்டின்னு சொல்லுவாங்கள்ல, இப்போ மேல் நோக்கி டக்குன்னு விந்து ஸ்பெர்ம்னால் போக முடியாது. ஏன்னா புவியீர்ப்பு விசை கீழே பெண்கள் வந்து என்னென்னா மேலே பண்ணும்போது புவியீர்ப்பு விசை கிராவிட்டினால் கீழ் நோக்கி தான் வரணும். ஸ்பெர்ம் உள்ளே போகிறது கூட வெளியே உடனே டக்குன்னு வந்துடும். ஸோ மேல் நோக்கி போகிறது முடியாது. அப்படியே போனாலுமே ரொம்ப டிலே ஆகும். ஸோ உடனே வந்து கீழே ஸ்பெர்ம்னால் வந்துடும். இப்போ பெண்கள் மேலேருந்து செய்யக்கூடியவங்களாக இருந்தீங்க அப்படின்னா ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணுறவங்க இந்த பொசிஷன்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு ஆண்கள் மேலேருந்து செய்யக்கூடிய பொசிஷன்லாம் நீங்கள் வந்து
ட்ரை பண்ணுங்கள். இந்த நான் பிக்சரில் காட்டின மாதிரி இந்த பொசிஷனில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அப்படி இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்னென்னா ஆண்கள் மேலேருந்து பண்ணும்போது ஈஸியாக பெனிட்ரேட் ஆகி ஸ்பெர்ம் வந்து புவியீர்ப்பு விசையினால் நல்லா வந்து என்னென்னா வஜைனாக்குள்ளே ஈஸியாக போயிடும். ஸோ ஸ்பெர்ம் எல்லாமே டக்குன்னு வந்து எக்கை வந்து மீட் ஆகிறதுக்கு இந்த பொசிஷன் தான் வந்து ரொம்பவே முக்கியமான பொசிஷன் இதெல்லாம். ஸோ இப்போ உங்களுக்கு ஓரளவு வந்து டவுட்லாம் கிளியராக இருக்கும். இப்போ ப்ரெக்னென்சி டிலே ஆகுது அப்படின்னா இந்த விஷயம்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆண்கள் மேலே இருக்கணும், பெண்கள் கீழே இருக்கணும், பெண்கள் மேலே இருக்கிறத அவாய்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி முக்கியமாக பார்த்திங்கன்னா இன்னும் சர்விக்ஸ் ஏரியாவில் ஃபுல்லாக பெனிட்ரேட் ஆகி உள்ளே போகக்கூடிய இந்த பொசிஷன்லாம் என்னென்னு பார்த்திங்கன்னா மிஷினரி, டாகி ஸ்டைல், சைலிங் இதெல்லாம் வந்து என்னென்னா ரொம்பவே முக்கியமான பொசிஷன். இந்த பொசிஷனில் பெனிஸ் நல்லாவே பெனிட்ரேட் ஆகி அதாவது ஆணுறுப்பு நல்லா உள்ளே போய் ஸ்பெர்ம் ஸ்பீடாக உள்நோக்கி போக ப்ரெக்னென்ட் அடைய நிறையவே சான்ஸ் வாய்ப்பு இருக்குது. இது நார்மலாக திருமணமான எல்லோரும் பண்ணக்கூடியது. பெண்கள் மேலே இருந்து பண்ணக்கூடியதை மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது, பெட்டர். ஏன்னா புவியீர்ப்பு விசையினால் கிராவிட்டியால் ஸ்பெர்ம் கீழே வந்துடும். ஸோ தவிர்க்கணும். இதில் வந்து ரிவர்ஸ் வர்றது அப்படின்றது சயின்ஸே இருக்குது. இப்போ இவ்வளவும் நான் ட்ரை பண்ணி ப்ரெக்னென்சி டிலே ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக பயப்பட வேணாம். அப்படி ஆகாது. லீக்கேஜ் ஆகுதுல அதுலேயும் வந்து ப்ராப்ளம் வேணாம். அதுவும் டவுட் இருந்தால் தனி வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ நீங்கள் இன்டர்கோர்ஸ் முடிஞ்ச உடனே சைடில் அப்படியே வந்து டர்ன் ஆகி படுத்துக்கோங்க. இந்த பொசிஷன்லேயே நீங்கள் இருக்கும்போது ஈஸியாக ஸ்பெர்ம் உள்ளே போயிடும். ஸ்பெர்ம் பார்த்தா 3 to 5 days வந்து லைஃப் ஸ்பென், அதாவது 3 to 5 days வந்து அவங்க வஜைனால இருக்கும். ஸோ பயப்பட வேணாம். ஸ்பெர்ம் பார்த்திங்கன்னா எக் இருந்தால் உடனே மீட் ஆகிடும். அப்படி இல்லைன்னா அங்கே ஸ்பெர்ம் பார்த்திங்கன்னா உள்ளே போனோடனே எக் இருந்தால் உடனே மீட் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா அங்கேயே சுற்றிட்டு இருக்கும். ஸோ பொசிஷன் வந்து ரொம்பவே முக்கியம். இப்போ எக்கு வந்து எப்போ வருமோ அது வரைக்கும் ஸ்பெர்ம் வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸ்பெர்மோட குவாலிட்டி இருந்தால் தான் அங்கே வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ ஸ்பெர்மோட குவாலிட்டி ரொம்பவே முக்கியம். ஸ்பெர்ம் குவாலிட்டிக்கு நான் என்னென்ன ஃபுட்டுன்னு சொல்லி வீடியோவும் போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். இன்னும் நிறைய பொசிஷன் இருக்குது. அதில் முக்கியமாக ரொம்ப முக்கியமாக இப்போ ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்க ஒரு பொசிஷன் பார்த்திங்கன்னா கேட் பொசிஷன், காய்டல் அலைன்மெண்ட் பொசிஷன். இதில் பார்த்தா பெண்களோட உடம்பு மேலே ஏறின மாதிரி இருக்கும், ஆண்களோடதும் ஏறின மாதிரி இருக்கணும். இப்போ உமன் வந்து டவுன்லேயும் மென் வந்து அப்பில் இருக்க பொசிஷன் தான். நான் முன்னாடி ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன்ல உங்களுக்கு பில்லோ வச்சு பண்ணுறது. ஸோ அது மாதிரியே தான் வந்து சேம் தான் இந்த பொசிஷனும் கேட் அலைன்மெண்ட். இது வந்து உமன் பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து கீழே வந்து இது மாதிரி பில்லோ வச்சு நீங்கள் அடியில் வந்து வச்சுக்கோங்க. நம்ம பேக் சைடில் இடுப்பு பகுதிக்கு மேலே வந்து நோக்கி இருக்கணும். இது ஏன் முக்கியம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பொசிஷனில் சில பேருக்கு ஸ்பெர்ம் லீக்கேஜ்லாம் சொல்கிறாங்களா உடனே வந்துடுது அப்படின்னு. அதெல்லாம் வந்து இந்த பொசிஷனில் வந்து ஸ்பெர்ம் நேராக யூட்ரஸில் போயிடும். மேல் நோக்கி இருக்கனால லீக்கேஜை அவாய்ட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து ஈஸியாக வந்து யூட்ரஸ் நேராக கர்ப்பப்பை வாயு பகுதிக்கே போய் சர்விக்ஸை டச் ஆகி உடனே வந்து உள்ளே போயிடும். ஸோ இது மாதிரி நீங்கள் அடியில் பில்லோ வச்சு பண்ணும்போது முக்கியமாக நீங்கள் அந்த ஸ்பெர்ம் லீக்கேஜெலாம் சொல்கிறீங்களா அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து கால் மேல் நோக்கி இருக்கனால ஈஸியாக வந்து என்னென்னா எல்லாத்தையும் தவிர்த்துக்கலாம். இப்போ முக்கியமாக பெண்களுக்கு வந்து இன்டர்கோர்ஸில் வந்து குட் ஃபீலிங்கே இருக்காது. சில பேருக்கு ஆண்களுக்கு மாதிரியே பெண்களுக்கும் ஆர்கசம், உச்சக்கட்டம், உணர்ச்சிகள் எல்லாமே இருக்கும். ஆனால் ஆண்களுக்கு வந்து விந்து வெளியே வரனால தெரியுது, பட் பெண்களுக்கு வந்து வெளியே வராது. அதனால் வந்து தெரியறதுக்கு வாய்ப்பில்லை. பட் பெண்களுக்கும் வந்து இந்த உணர்வுகள் எல்லாமே இருக்கும். பட் இது எல்லாருக்குமே இருக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. பட் மோஸ்ட்லி பெண்களுக்கு வந்து ஆறது இல்லை. ஏன்னா பெண்களுக்கு வந்து என்னென்னா சில பொசிஷன்லாம் சாட்டிஸ்ஃபையாக இருக்காது. பட் இந்த பொசிஷன் ரொம்பவே ஹெல்ப் ஆகும். ஸோ இந்த பொசிஷன் வந்து ஏன் முக்கியம், ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்கிறோன்னு பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வந்து கிளிட்டோரிஸ் அப்படின்றது தெரியும்ல, சில பேருக்கு தெரியும் தெரியாது. பெண்களுக்கு இருக்கிற ஒரு வஜைனலாக இருக்க ஒரு பார்ட்டு தான் இந்த கிளிட்டோரிஸ். இது வந்து இந்த பொசிஷனில் பண்ணும்போது ரப்பான நல்லாவே வந்து டச் ஆகும். ஸோ இது மாதிரி நீங்கள் பண்ணும்போது நல்ல குட் ஃபீலிங் வந்து தரும். ஸோ ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறவங்களுக்கு பேபி ஃபார்ம் ஆகலை, ஐயுஐ, ஃபாலிகுலர் ஸ்டடீஸ், ஸ்பெர்ம் எக் மீட் ஆகிறது எல்லாமே வந்து இந்த பொசிஷன் வந்து பண்ணும்போது கரெக்டாகும். ஸோ நீங்கள் எல்லாம் இந்த மெத்தடை வந்து ட்ரை பண்ணலாம். இந்த டாப்பிக்கை நான் ரொம்ப எலாபரேட்டாக சொல்லியிருக்கேன். ஏன்னா இது வந்து என்னென்னா ரொம்பவே முக்கியமான ஒரு டாப்பிக்கு. நிறைய பேர் வந்து பேச விரும்பாத எப்படி சொல்கிறது ஒரு கூச்சப்படுற ஒரு டாபிக் தான். பட் இருந்தாலுமே இது வந்து ப்ரெக்னென்சிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதனால தான் நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இன்னும் நான் வந்து சின்ன டிப்ஸ்லாம் வந்து வீடியோ எண்டில் கொடுத்துருக்கேன். நான் ஏன் இந்த டாப்பிக்கை நான் வந்து இவ்வளோ எலாபரேட்டாக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பெண்கள் என்கிட்ட வந்து என்னென்னா கேட்டிருக்காங்க எந்த மாதிரியெல்லாம் வந்து பண்ணணும், எப்படி வந்து இருந்தால் வந்து சக்ஸஸ் ஆகும். ஏன்னா சில பெண்கள் வந்து இப்போ நியூலி மேரிட்னால் அவங்களுக்கு சுத்தமாக தெரியாது. இப்போ ஏற்கனவே மேரேஜ் ஆகி சில வருஷம் ட்ரை பண்ணி சக்ஸஸ் ஆகாதவங்களும் வந்து கேட்டு நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். அதனால தான் நான் வந்து இந்த டாபிக் வந்து பேசுகிறேன். ஸோ யாரும் வந்து தப்பாக எடுத்துக்க வேணாம்.
ஏன் பெண்கள் வந்து ஹாப்பிலாம் முக்கியம் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா வந்து பெண்கள் வந்து இது மாதிரி கொஞ்சம் குட் ஃபீலிங் இல்லாமல் மூட் அவுட் அந்த மாதிரிலாம் இருந்தாங்க அப்படின்னா, அன்சாட்டிஸ்ஃபைடாக இருந்தாங்கன்னா, அதுவும் கொஞ்சம் ரீசனாக இருக்கலாம். நீங்கள் அப்படிலாம் இருக்கும்போது ஆண்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, கண்டிப்பாக வந்து பெண்களுக்கு வந்து ஃபோர் ப்ளே இந்த மாதிரிலாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கீங்க. நீங்கள் வேணும்னா அப்படின்னா சர்ச் பண்ணி பாருங்கள். அது மாதிரிலாம் பண்ணி நீங்கள் பெண்களை வந்து ஹாப்பியாக வச்சுக்கும்போது, ஈஸியாக வந்து 2 பேரும் நீங்கள் ஹாப்பியாக இருக்கும்போது, நல்லாவே ப்ரெக்னன்சி சக்ஸஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. இப்போ நீங்கள் இன்டர்கோர்ஸ்லாம் முடிஞ்ச உடனே டக்குன்னு எழுந்து வாஷ் பண்ணாமல் சைடில் படுத்துருங்க அப்படின்னு சொன்னேன்ல. இப்போ வந்து ஆனால் வி ஷேப் பொசிஷனில், அதாவது காலை நல்லா வந்து சைடில் குறுக்கி அந்த மாதிரி வி ஷேப் பொசிஷனில் படுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா கிறிஸ் கிராஸ் பொசிஷன்லாம் சொல்லுவாங்க. 2 காலையும் வந்து ஒரு மேலே ஒரு கால் போட்டு அந்த மாதிரி கிறிஸ் கிராஸ் பொசிஷன்லேயே நீங்கள் வந்து படுத்துக்கோங்க. இது மாதிரிலாம் இருக்கும்போது ஈஸியாக ஸ்பெர்ம் வந்து உள்ளே போகிறதுக்கு சான்சஸ் வந்து அதிகமாகவே இருக்குது. இப்போ நான் அந்த பிக்சர்லலாம் வந்து காமிச்சேன்ல உங்களுக்கு. இப்போ வந்து டாகி ஸ்டைல், மிஷினரி பொசிஷன், இந்த டாகி ஸ்டைல் பொசிஷன்லாம் நீங்கள் பண்ணும்போது கரெக்டாக அந்த விந்து வந்து கர்ப்பப்பை கிட்ட போகும்போது உடனே உள்ளே போகிறதுக்கு நிறையவே சான்சஸ் வாய்ப்புகள் அதிகம். இப்போ ஸ்பெர்மில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஆண்களுக்கு வந்து ப்ராப்ளம் இருக்கலாம். இப்போ மொட்டிலிட்டி ப்ராப்ளம், லிக்விஃபேஷன் டைமு, விந்தோட வேகம் வந்து கம்மியாக இருக்கிறது, ஸ்பீடு, இது எல்லாத்துக்குமே இந்த பொசிஷன்லாம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஏன்னா வந்து கர்ப்பப்பை கிட்ட பண்ணும்போது உடனே உள்ளே போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகம். ஸோ ஆண்களுக்கு ஸ்பெர்மில் வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா அவங்களாம் இந்த மெத்தட்லாம் வந்து ட்ரை பண்ணும்போது ஈஸியாக வந்து ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ கண்டிப்பாக நான் வந்து இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்பவே எலாபரேட்டாக நான் வந்து கொடுத்துருக்கேன். என்னென்ன பொசிஷன் எப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு டீட்டெயிலாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். யாரெல்லாம் ப்ரெக்னென்சிக்கு இந்த மாதிரி டவுட்டில் அவங்கள்ட்ட கேட்குறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகினர்ஸ்க்கு ரொம்பவே வந்து இந்த வீடியோ கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ப்ரெக்னென்சியில் வந்து இன்டர்கோர்ஸ் தான் ரொம்பவே முக்கியம். நிறைய பேருக்கு வந்து என்னென்னா அது தெரியாமல் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணும்போது ப்ரெக்னென்சி சான்ஸ் வந்து நல்லாவே இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோலாம் பார்த்துட்டு நீங்கள் இந்த பொசிஷன்லாம் நல்லாவே நோட் பண்ணி வச்சுட்டு கரெக்டாக நீங்கள் ஓவலேஷன் டைமு, நான் இதுக்கு முன்னாடி வீடியோவும் போட்டிருக்கேன். அந்த ஓவலேஷன் டைம்லாம் கரெக்டாக மிட் சைக்கிள், அதாவது 10லேருந்து 20 நாள் அந்த கேப்பில் வந்து பீரியட்ஸ் ஆகி மிட் சைக்கிளில் வந்து நீங்கள் இன்டர்கோர்ஸில் இருந்தீங்க அப்படின்னா நல்லாவே ப்ரெக்னன்சி சான்சஸ் வந்து அதிகமாகவே இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ப்ரெக்னென்ட் ஆகலாம். என்ன தான் பொசிஷன் அப்படிலாம் இருந்தாலும் கூட டாக்டர் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் 2 பேரும் எந்த பொசிஷன் கம்ஃபர்டபுளாக, எது உங்களுக்கு வந்து நல்லா வந்து ஒரு ஃபீல் குட்டாக தருதோ அந்த பொசிஷனில் நீங்கள் வந்து இருங்க. பட் வந்து இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான டிப்ஸாக நீங்கள் வந்து பாருங்கள். இந்த பொசிஷன்லாம் நீங்கள் பண்ணும்போது நிறையவே சான்சஸ் இருக்குது. ப்ராப்ளம் ரொம்ப டிலே ஆகுது அப்படின்றவங்க இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா கணவன் மனைவியோட விருப்பு வெறுப்புகள் இதில் ரொம்பவே முக்கியம். ஸோ நீங்கள் வந்து எந்த பொசிஷன் லைக் பண்ணுறீங்க, எது வந்து என்னென்னா உங்களுக்கு ஆர்வம் அண்டு எது ஃபீல் குட்டாக தருதோ அதில் நீங்கள் இருங்க. இது வந்து என்னென்னா ப்ரெக்னென்சிக்கு ஏதாவது இந்த மாதிரி டவுட்டில் வந்து இருந்தாங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ரொம்ப டீட்டெயிலாக நான் வந்து டிப்ஸு எல்லாமே நான் வந்து இதில் கொடுத்துருக்கேன். எப்படி இருக்கணும், எப்படி பண்ணணும், இதெல்லாம் விட நீங்கள் ரொம்ப முக்கியம் ஓவலேஷன் டைமில் நீங்கள் இந்த இன்டர்கோர்ஸை வந்து இருக்கணும். அதாவது மிட் சைக்கிள், அதாவது 10லேருந்து 20 நாள் பீரியட்லேருந்து 10வது நாள்லேருந்து 20வது நாளுக்குள்ளே 10 நாள் இந்த மாதிரி நீங்கள் இருங்க. கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லி நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிடுவீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து ரொம்ப டீட்டெயிலாக நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இது மாதிரி ப்ரெக்னன்சி ரிலேட்டடாக ஏதாவது வீடியோ வேணுனாலுமே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, பெல் ஐக்கான் அழுத்தி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.